உள்ள போன ஒண்ணு பிரச்சனை ஆயிடுற. எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? என்ன காரணத்துக்காக பிரச்சனை வருதுங்கிற? உள்ள போனா உத கொஞ்சம் ஜாஸ்தியா உழுந்துன்னு வையி. ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சவுண்ட கொடு. சவுண்ட் கட்ட நீ உள்ள சப்போர்ட்டுக்கு வருவீல்ல? நான் எதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றேன்? அவர் எதுக்கு சவுண்ட் கொடு சொல்ற? உத என்ன ரேஞ்சில உழுகுது? ஒத்தாரு உதைக்கிறாரா இல்ல குடும்பமே சேர்ந்து மொத்தமா உதைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சிக்னல். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இதையெல்லாம் கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்லார பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. நெருப்பா அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே? சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே தானே நாங்களும் உங்களை பார்த்து கேட்குறோம். இது கல்யாணி வீடா இல்லை சட்டமன்றமா? ஓ விஜயண்ணா, போகிற போக்க பார்த்தா இவனுங்க காது குத்து ஃபங்க்ஷனு, புதுமனை புகுவிழா, சீமந்தம், இளவு வீடு, காரியம் ஒரு இடத்தையும் விட மாட்டாங்க போகுது. என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு கல்யாண வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரன் பேசுறேன். தாலை போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிழத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறேன். ஒண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு வேண்டாம் நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னு நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்கிற. மாய் கிடைக்கிறதே கஷ்டம். நான் பேசணும் ராசுப்பா, நான்